நீங்க பாக்குற இந்த போட்டோல இருக்கிற பெண்மணி யாரும் பாத்தீங்கன்னா மிக்கியா. இவங்க ஜப்பான்ல மியாகில இருக்க கிரிசஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. ஒரு நாள் இவங்க வழக்கம் போல வேலைக்கு கிளம்புறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இன்னைக்கு போறதுதான் கடைசி வேலைன்னு. ஏன்னா இன்னைக்கு ஜப்பான்ல மிகப்பெரிய எர்த்குவேக் தாக்க தொடங்குது. அது மட்டும் இல்லாம இந்த எர்த்குவேக்னால சுனாமியும் உருவாக ஆரம்பிச்சது. மிக்கியோட ஒர்க் பண்ற இந்த கிரிஸ் டிபார்ட்மெண்டோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுனாமி வரப்ப ரேடியோல மக்களுக்கு வார்னிங் பண்றது இவங்களோட வேலை. சுனாமி வரத மக்களுக்கு அலர்ட் பண்றதுக்காக ரேடியோ மூலமா பிராட்காஸ்ட் பண்றாங்க மிக்கி. சோ இவங்க நினைச்சிருந்தா அப்பவே அந்த இடத்த விட்டு கிளம்பி இருக்கலாம். ஆனா அதை அவங்க பண்ணல. ஏன்னா நாமளும் இங்க இருந்து கிளம்பிட்டா மக்களை யார் அலர்ட் பண்ணுவா அப்படின்னு நினைச்ச மிக்கியாண்டோ கடைசி வரைக்கும் அங்கேயே இருந்து அலர்ட் மெசேஜை பிராட்காஸ்ட் பண்றாங்க. அங்கேயே கண்டினியூஸா பிராட்காஸ்ட் பண்ணும்போது 11 மார்ச் 2011 அன்னைக்கு சுனாமி தாக்கி இறந்தும் போனாங்க. மிக்கியா என்ன பண்ண இந்த ஒரு செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உயிரை கொடுத்து காப்பாத்தின உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.